எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை யாருக்கிட்டையும் கேட்காம நீங்களே ஓனாக டிசிஷன் மேக் பண்ண முடியும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை பற்றி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் இதில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது எப்படி நீ அனலைஸ் பண்ண ஒன் பை ஒன்னாக டே பை டே ஒன், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒன்னாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? இது வந்து நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டராக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு நான் வரேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான், சரிங்களா? ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு நல்லா தெரிய தொடங்கிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி ஃபில்டர் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டாக்கு, என்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கணும் பார்க்கலாம். சரியா? ஃபாலோ பண்ணுங்கள்.